தலைவா உன்னை வணங்க என் தலை மேல் கரம் குவித்தேன். வரமே உன்னை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தேன். தலைவா உன்னை வணங்க என் தலை மேல் கரம் குவித்தேன். வரமே உன்னை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் திருவருகை காலத்திலே இருக்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் 2ஆம் வருகைக்காக நம்மையே தயார்படுத்தி கொள்ள தாயாம் திரு அவையானது நமக்கு கொடுத்திருக்கிற காலம்தான் இந்த திருவருகை காலம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம் என்ற நிலையிலே இந்த திருவருகை காலத்திலே ஆண்டவர் இயேசுவை சந்திப்பதற்காக நாமும் நம்முடைய குடும்பங்களும் பங்கு என்ற இறை சமூகமும் ஒன்றாய் இணைந்து நம்மையே சிறப்பான வகையிலே இந்த திருவருகை காலத்திலே தயார்படுத்தி கொள்ள திரு அவையானது நமக்கு அழைப்பு விடுக்கிறது. முதல் வாசகம் ஏசாயா புத்தகத்திலிருந்து நாம் வாசிக்க இருக்கிறோம். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்க அழைக்கப்படுகிறோம், ஏனெனில் அவர் ஆண்டவர் என்று சொல்கிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவர் எல்லாம் விண்ணரசிலே சேரமாட்டார்கள், மாறாக விண்ணக தந்தையின் விருப்பப்படி நடக்கிறவரே என்று சொல்கிறவர். நாம் எல்லோரும் ஆண்டவருடைய விண்ணக தந்தையின் விருப்பப்படி நடக்கிற பிள்ளைகளாக இருக்க இன்றைய நாளிலே அழைக்கப்படுகிறோம். அத்தோடு நாம் சொல்வதோடு பேசுவதோடு நின்று விடாமல் இந்த சொற்களுக்கும் பேசுவதற்குமான செயல் வடிவம் கொடுக்கப்பட வேண்டும். என் நிறை வார்த்தையை கேட்கின்றவர்கள் அதன்படி செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்ற அழைப்பும் நமக்கு விடுக்கப்படுகிறது. நாம் அன்றாடம் இறை வார்த்தையை கேட்கிறோம், அதன்படி செயல்படுகிற பிள்ளைகளாக இருக்கிறோமா, அல்லது இறை வார்த்தையை கேட்டு அதற்கு செயல் வடிவம் கொடுக்காத பிள்ளைகளாக இருக்கிறோமா என்று யோசித்து பார்ப்போம். இந்த திருப்பலியிலே ஆண்டவருடைய அருளையும் ஆசிரியும் சக்தியும் பலத்தையும் பெற்று நம்முடைய சொல்லும் செயலும் ஒன்றாய் இணைந்திருக்க தேவையான அருளை வேண்டி பலியிலே ஜெபித்து மன்றாடுவோம். இந்த தூய பலியிலே பங்கேற்பதற்கு தடையாக இருப்பவை நம் குற்றங்கள், குறைகள். ஆண்டவருக்கும் அயலானுக்கும் விரோதமாய் சென்ற நேரங்களை நினைவு கூர்ந்து மனம் வருந்தி மன்னிப்பினை வேண்டுவோம். எல்லாம் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கனியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் நம்மை இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமான இறைவா, உமது வல்லமையை எம்முள் தூண்டி எழுப்பி பேராற்றலுடன் எங்களுக்கு உதவியருளும். அதனால் எங்கள் பாவங்கள் தடை செய்பவற்றை உமது மன்னிக்கும் அருளால் நாங்கள் விரைவாய் பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருக்குமாரனுமாய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். மெசியா மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களினும் உள்ளே வரட்டும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26 வசனங்கள் 1-6 முடிய. நமக்கொரு வலிமை மிகு நகர் உண்டு. நம்மை காக்க அவர் கொத்தளங்களை அமைத்துள்ளார். வாயில்களை திறந்து விடுங்கள். அவர் மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களினம் உள்ளே வரட்டும். அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள், உம்மீது நம்பிக்கை உடையவர்கள். அவர்களை அமைதியால் நீர் உறுதிப்படுத்துகின்றீர். ஆண்டவர் மீது என்றென்றும் நம்பிக்கை கொள்ளுங்கள். ஏனெனில் ஆண்டவர் என் ஆண்டவர் என்றும் உள்ள கற்பாரை, உயரத்தில் வாழ்வோரை அவர் தாழ்த்துகின்றார். வானுர உயர்ந்த நகரை தகர்க்கின்றார். அதை தரைமட்டமாக்கி புழுதியோடு புழுதியாக, மண்ணோடு மண்ணாகச் செய்கின்றார். எளியோரின் காலடிகளும் ஏழைகளின் பாதங்களும் அதை மிதிக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். உயர்குடியினர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவதே நலம். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். நீதிமான்கள் செல்லும் வாயில்களை எனக்கு திறந்து விடுங்கள். அவற்றினுள் நுழைந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரது வாயில் இதுவே. இது வழியாய் நீதிமான்களே நுழைவர். எல் மன்றாட்டை நீர் கேட்டதால் எனக்கு நீர் வெற்றி அளித்ததால்
உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரின் பெயரால் வருபவராசி பெற்றவர். ஆண்டவரின் பெயரால் வருபவராசி பெற்றவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவனை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள். அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7 இறைவசனங்கள் 21, 24 முதல் 27 வரை. அக்காலத்தில் இயேசு தாம் சீடரை நோக்கி கூறியது: என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகிலுள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர். ஆகவே நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தன் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெரும் காற்று வீசியது. அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தன் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெரும் காற்று வீசியது. அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது. இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்கின்றோம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் நாமத்தினால் நல்வாழ்த்துக்கள், இறையாசிர் ஜெபங்கள். இன்றைய முதல் வாசகம் ஏசாயா புத்தகத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் மீது என்றென்றும் நம்பிக்கை கொள்ளுங்கள், ஏனெனில் அவர் ஆண்டவர் என்று சொல்வதை நாம் வாசிக்க கேட்டோம். யார் யாரெல்லாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்கிறார்களோ அவருடைய நம்பிக்கை ஒருபொழுதும் வீணானதில்லை. தனிப்பட்ட விதத்திலும் குடும்பமாகவும் இறை சமூகமாகவும் இதை நாம் உணர்ந்திருக்கிறோம் பிரியமான சகோதரனே சகோதரியே. ஏனெனில் மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்பதே நலம் என்று வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆம், இங்கிருக்கிற நாம் எல்லோரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக, ஆண்டவர் மீது நம்பிக்கையும் விசுவாசம் கொண்டிருக்கிற பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் நம்முடைய வாழ்விலே எப்படிப்பட்ட புயல் அடித்தாலும் சரி, மழை பெய்தாலும் சரி, எப்படிப்பட்ட வேதனைகள் சவால்கள் வந்தாலும் சரி, இதோ நான் தனிமையாய் இருப்பதில்லை. ஏனெனில் நான் நம்பியிருக்கிற ஆண்டவர் என்னை தனிமையாய் விட்டு விடுவதில்லை. என் குடும்பத்தார் நம்பியிருக்கிற அந்த ஆண்டவர் எங்கள் குடும்பத்தை இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து பல சமயங்களில் விடுவித்த தருணங்கள் உண்டு என்று சாட்சி சொல்ல
இதோ நம்மிலே பலரும் இங்கு தயாராக இருக்கிறோம். ஆக நாம் எல்லோரும் நம்பிக்கையின் பிள்ளைகளாக தொடர்ந்து வாழ தேவையான அருளை இந்த திருப்பலியிலே நாம் ஜெபித்து கேட்டு பெற்றுக்கொள்கின்ற பிள்ளைகளாக இருப்போம். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளப்படி செயல்படுபவரே செல்வர் என்று நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்வதை நாம் வாசிக்க கேட்டோம். ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, பல சமயங்களில் நம்மையும் அறியாமல் என்னுடைய விருப்பம், என் குடும்பத்தாருடைய விருப்பம், என் பங்கின் விருப்பம், பங்கு மக்களுடைய விருப்பம் என்று நாம் யோசித்து நாம் சிந்தித்த செயல்பட்ட பேசிய தருணங்களை யோசித்து பாருங்கள். பல சமயங்களில் அவை வெற்றியாக முடிந்திருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். அதே நேரத்திலே ஆண்டவருடைய விருப்பம் என்ன? எனக்கு ஆண்டவர் என்ன விருப்பப்படுகிறார்? என் குடும்பத்தாருக்கு ஆண்டவர் என்ன பிரயாசைப்பட்டு விருப்பப்படுகிறார்? நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பங்கிற்கு ஆண்டவருடைய விருப்பம் என்ன என்று அறிந்து நாம் சிந்தித்த பொழுது, பேசிய பொழுது, செயல்பட்ட பொழுது அதன் வெளிப்பாடு நிச்சயமாக வெற்றிகரமாக அமைந்திருந்திருக்கிறது, ஜெயமாகவே அது முடிந்திருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அனுபவித்திருந்திருக்கிறோம், உணர்ந்திருக்கிறோம். பிரியமான சகோதரனே சகோதரியே, சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு நமக்கு இந்த ஆண்டவருடைய விருப்பத்தின்படி வாழ வேண்டும், தந்தையாகிய கடவுளுடைய சித்தத்தின்படி வாழ வேண்டும் என்பதற்கு நம் ஆண்டவர் இயேசுவே உதாரணமாக எடுத்துக்காட்டாக இருக்கிறார். ஒவ்வொரு முறையும் அவர் அற்புதங்களை செய்கிற போதெல்லாம் என் தந்தையாகிய கடவுளுடைய விருப்பத்தின்படியே இதாகட்டும், தந்தையே உமது விருப்பமாயின் இதை நிறைவேற்றும் என்ற நிலையிலே தந்தையாகிய கடவுளுடைய விருப்பத்தை அறிந்து செயல்பட்டவராக நம் ஆண்டவர் இயேசு இருந்திருக்கிறார். ஆகவேதான் அவருடைய பணிவாழ்வு முழுவதும் தந்தையாகிய கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதிலே அவர் குறியாய் இருந்திருக்கிறார். அதே போன்று அன்னை மரியாவின் வாழ்விலும் இதைத்தான் பார்க்கிறோம். இதோ ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி ஆகட்டும் என்று சொல்லி இறை வார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்ட அந்த அன்னை மரியா இறைவனின் திட்டப்படி சித்தப்படி வாழ்ந்தவராக இருந்திருக்கிறார். ஆகவேதான் அன்னை மரியா ஆண்டவர் இயேசுவிற்கு மட்டும் தாயாக இல்லாமல் உலகில் உள்ள எல்லோருக்கும் தாயாக அவர் இன்னுமாய் இருந்து கொண்டிருக்கிறார், நமக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். அதே போன்று சூசை தந்தையும் தன்னுடைய எளிமையான வாழ்வின் வாயிலாக கடவுளுடைய விருப்பத்தை அறிந்து கடவுளுடைய சித்தத்தை உணர்ந்து கொண்டவராய் அன்னை மரியாவை ஏற்றுக்கொண்டு பாலன் இயேசுவை வளர்ப்பதிலே தந்தைக்குரிய பரிவோடும் கடமை உணர்வோடும் செயல்பட்டவராக இருந்திருக்கிறார். ஆக இயேசு மரி சூசை இவர்கள் தந்தையாகிய கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றியவராக இருந்திருக்கிறார்கள். நாமும் இதோ விண்ணரசு செல்ல ஆசைப்பட்டோம் எனில் தந்தையாகிய கடவுளுடைய விருப்பத்தை அறிந்து செயல்படுவதற்கு நாம் இன்றே முயற்சிக்க இன்றைய வாசகமானது நமக்கு அழைப்பு விடுக்கிறது. பிரியமான சகோதரனே சகோதரியே, இதோ இன்றைய வாசகத்தின் மேலும் தொடர்ச்சியாக நாம் வாசிக்க கேட்பது இதுதான். ஆண்டவர் வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர் யார்? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படாதவர் எப்படிப்பட்டவர் என்றும் ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியின் வாயிலாக நமக்கு எடுத்துரைக்கின்றார். ஆண்டவருடைய வார்த்தையை, என் வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர் பாறை மீது வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். என்னுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படாதவர் மணல் மீது வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார் என்று சொல்கிறார். பிரியமான சகோதரனே சகோதரியே, தற்போதைய காலகட்டத்தில் எங்கு பார்த்தாலும் மழை வெள்ளம் என்று பார்த்து வருகிறோம். பல காட்சிகள் தொலைக்காட்சியிலே பார்க்கிற போதெல்லாம் மனம் பதைபதைக்கிறது. ஒரு சில காட்சிகளை நாம் பார்த்திருக்கிறோம். மணல் மீது வீட்டை கட்டியவர்கள் என்ன ஆனார்கள் என்று நாம் தொலைக்காட்சியிலே பார்த்தோம். இந்த வெள்ளத்தினால் தாங்க முடியாமல் பல வீடுகள் அதிலே அடித்து செல்லப்பட்டதை நாம் கண்கூடாக தொலைக்காட்சியிலே பார்த்தோம். காரணம், அந்த அடித்தளமானது பாறை மீது கட்டப்பட்ட அல்லது நல்ல நிலத்தில் கட்டப்பட்ட வீடாக இல்லாமல்
மணல் ஓரத்திலே கட்டப்பட்ட வீடாக இருந்ததால் பெருவெள்ளம் மழையினால் அந்த வீடுகள் வெள்ளத்திலே அடித்து செல்லப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் யோசித்து பார்க்க ஆண்டவர் இயேசு நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இதோ என் மகனே மகளே, பாறை மீது கட்டப்பட்ட வீட்டை போன்று நீ இருக்கிறாயா, அல்லது மணல் மீது கட்டப்பட்ட வீட்டை போன்று இருக்கிறாயா என்று யோசித்துப்பார் என்ற சிந்தனைக்கு நம்மை அழைக்கிறார். ஆம், ஒவ்வொரு நாளும் என் இறை வார்த்தையை நீ கேட்கிறாய். இந்த வார்த்தையை கேட்டு ஆலய வளாகத்திற்குள்ளாகவே அந்த இறை வார்த்தையை விட்டு விட்டு நீ சென்று விட்டால் அது மணல் மீது கட்டப்பட்ட வீட்டிற்கு ஒப்பாகும் என்று சொல்கிறார். மாறாக நீ கேட்ட இந்த இறை வார்த்தையை உன்னுடைய இல்லத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். நீ வாழ்கிற வீதிகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும். நீ வாழ்கிற பங்கிற்கும் சமூகத்திற்கும் கொண்டு சென்றால் நிச்சயமாக என்னுடைய பிள்ளையாய் நீ இருக்கிறாய். ஏனெனில் நீ கேட்ட இந்த இறை வார்த்தையை உன்னுடைய செயல்களின் வாயிலாக செயல் வடிவம் கொடுத்து இதோ பாறை மீது கட்டப்பட்ட வார்த்தையாக இருக்கிறாய் என்று ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து சொல்கிறவராக இருக்கிறார். ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்டேட்மெண்ட் இதுதான், உங்களுக்கு தெரியும். பில்டிங் ஸ்ட்ராங்கு ஆனால் பேஸ்மெண்ட்டு வீக் என்று இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நாம் பல சமயங்களில் கேட்டிருக்கிறோம். ஆம், எந்த வீடானது ஒரு அதிக ஸ்ட்ராங்கான ஒரு நிலையிலே ஃபவுண்டேஷன் கொண்டு கட்டப்பட்டிருக்கிறதோ அந்த வீடானது எப்படிப்பட்ட சூழலிலும் அழிவை சந்திக்காமல் உறுதியாய் நிலையாய் இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் ஃபவுண்டேஷனாக அடித்தளமாக இருப்பது என்னவென்று யோசித்து பார்த்தீர்களா? எப்பொழுதாவது நம்முடைய வாழ்வின், கிறிஸ்துவ வாழ்வின் அடித்தளமாய் இருப்பது நம் ஆண்டவர் இயேசுவே. ஏனெனில் நாம் குழந்தையாக இருந்த நேரம் முதலே நம்முடைய பெற்றோர் நம்மை ஆலயத்திற்கு எடுத்து சென்று இதோ கிறிஸ்துவ பெயரை அளித்து திருமுழுக்கின் வாயிலாக நம்முடைய கிறிஸ்துவ வாழ்விற்கு அடித்தளமிட்டவர்கள் நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய உற்றார் உறவினர்கள், ஞான பெற்றோர். இவர்கள் அன்று கொடுத்த அந்த அடித்தளம் கிறிஸ்துவ பிள்ளையாய் நம்மை மாற்றி கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் இன்று முதல் வாழ வேண்டும் என்ற நிலையிலே நம்முடைய நெற்றியிலே, நம்முடைய உச்சம் தலையிலே அபிஷேக எண்ணெயால் பூசப்பெற்று இதோ வாழ்நாள் முழுவதும் நீ சாட்சிய வாழ்வு வாழ வேண்டும். உன்னுடைய வாழ்வுக்கு அடித்தளமாக இருப்பது இந்த ஞான ஸ்நானம், திருமுழுக்கு என்பதை மறந்து விடாது என்ற நிலையிலே நம்முடைய பெற்றோர் நம்முடைய வாழ்விற்கு அடித்தளமாக அந்த ஞானஸ்நானம் என்னும் திருவருட் சாதனத்தின் வாயிலாக அடித்தளமிட்டு ஒவ்வொரு நிலையிலும் நம்முடைய பெற்றோரும் சரி, நமக்கு பாடங்கள் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் பெருமக்களும் சரி, நம்மை வழிநடத்திய அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகளும் சரி, அவர்கள் கொடுத்த அந்த அடித்தளம், அவர்கள் இட்ட அந்த அடித்தளம் கிறிஸ்துவ மறையுண்மைகளை விளக்கி சொல்லி, கிறிஸ்துவ மறையுண்மைகளை மறைக்கல்விகளின் வாயிலாக நமக்கு எடுத்து சொல்லி அந்த சிறு வயது முதல் நமக்கு அடித்தளமிட்டிருக்கிறார்கள். ஆக அவர்கள் கொடுத்த அந்த அடித்தளம் தான் இன்று இந்த அளவிற்கு நாம் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் இருக்கிறோம் எனில் அதற்கு காரணம் நம்முடைய பெற்றோர், நம்முடைய மூதாதையர், நம்முடைய அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், ஆசிரியர் பெருமக்கள் நமக்கு கொடுத்த அந்த அடித்தளம் மிகவும் உறுதியாய் இருப்பது தான் பிரியமானவர்கள். ஆம், பலமுறை நமக்கு ஆண்டவருடைய இறை வார்த்தையை நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அந்த இறை வார்த்தையை நாம் வெறும் கேட்பதோடு இருந்துவிட்டு அதற்கு செயல் வடிவம் கொடுக்காமல் போயிருந்தால் அந்த இறை வார்த்தை பாறையின் மீது விழுந்த இறை வார்த்தையாக, முட்செடிகளின் நடுவில் விழுந்த இறை வார்த்தையாக, வழியோரம் விழுந்த இறை வார்த்தையாக பயனில்லாமல் போய்விட்டிருக்கிறது. மாறாக நல்ல நிலத்தில் விழுந்த அந்த இறை வார்த்தை 100 மடங்கு பலனை தரும் என்ற நிலையிலே நாம் கேட்ட இறை வார்த்தைக்கு நாம் செயல் வடிவம் கொடுத்து அன்போடும் இரக்கத்தோடும் பரிவோடும் மனித நேயத்தோடும் நீதியோடும் நாம் வாழ்ந்தோமெனில் அது நிச்சயமாக ஆண்டவர் இயேசுவின் இறை வார்த்தையை கேட்டு இதோ அதன்படி நடக்கின்ற பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று நாம் தைரியமாய் சொல்லிக் கொள்ளலாம். யோசித்து பாருங்கள், பல சமயங்களில் நாம் சொல்வது ஒன்றாக இருக்கிறது, செய்கிறது ஒன்றாக இருக்கிறது. நம்முடைய சொல்லிற்கும் செயல்பாட்டிற்கும்
வித்தியாசங்கள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியின் வாயிலாக நமக்கு இதைத்தான் சொல்கிறார். மகனே, மகளே, நீ கேட்கிற இந்த இறை வார்த்தைக்கு செயல் வடிவம் கொடுக்க வேண்டும். நீ பேசுகிற வார்த்தைக்கு செயல் வடிவம் கொடுக்க வேண்டும். என்னைப்பார், நான் பேசிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் செயல் வடிவம் கொடுத்தேன். உங்களை வாழ்விக்க, உங்களுக்கு தேவையான ஆசிரை ஒவ்வொரு நாளும் நான் தொடர்ந்து பொழிந்து கொண்டே இருக்கிறேன் எனில், நீ எனது வார்த்தைக்கு செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் என்ற நிலையிலேதான் உன்னை நான் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறேன் என்று சொல்கிறவராக இருக்கிறார். யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலே 3வது அதிகாரம் 18வது இறைவசனத்திலே இவ்விதமாய் வாசிக்கிறோம். நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயலில் உண்மையான அன்பை விளங்கச் செய்வோம் என்று நாம் வாசிக்கிறோம். எப்படி நாம் வெறும் சொல்லிலும் செயலிலும் நாம் பேசிவிட்டு செயல் வடிவம் கொடுக்காமல் இருந்த பிள்ளைகளாக இருந்தோம் எனில், ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து இதைத்தான் சொல்வார். இதோ என் அன்பு பிள்ளைகளே, மணல் மீது கட்டிய வீட்டை போன்று அறிவிலிகளாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்கிறவராக இருக்கிறார். நாம் கேட்கிற இறை வார்த்தைக்கு செயல் வடிவம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நமக்கு ஏராளமாய் கிடைக்கின்றன. இந்த காலகட்டத்தை யோசித்து பாருங்கள். மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள், நாம் நம்முடைய வீட்டிற்குள்ளாகவே இருந்தாலும் நம்மை சுற்றி இருக்கிற பிள்ளைகளை, குடும்பங்களை, மக்களை யோசித்து பார்த்திருக்கிறோமா? எப்பொழுதாவது அவர்களிடம் சென்று ஆறுதலான வார்த்தையை சொல்லி நம்மிடம் இருப்பதை நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோமா? பாசமான நிலையிலே அவர்களுக்கு நம்மால் என்ற உதவிகளை செய்திருக்கிறோமா? அப்படி செய்தீர்கள் எனில் நிச்சயமாக நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செயல் வடிவம் கொடுத்த பிள்ளைகளாய், பாறை மீது கட்டப்பட்ட வீட்டை போன்ற பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள் என்று தைரியமாய் நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம். பிரியமானவர்களே, நம்முடைய சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம், செயல்பாட்டிற்கும் மாறுபாடு இருக்கக்கூடாது. மாறாக இரண்டும் ஒன்றோடு ஒன்று கலந்ததாக இருக்க வேண்டும். நாங்கள் சொல்வதை செய்வோம், செய்வதையே சொல்வோம் என்று சொல்கிறவர்கள் எல்லாம் அப்படி செய்தார்களா என்று பார்த்தோமெனில் கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனால் நம் ஆண்டவர் இயேசு மட்டுமே நம் தலைவராக இருந்து, இதோ நான் சொல்வதை செய்தேன், செய்ததை சொன்னேன் என்பதற்கு தன் உடலையே நமக்கு முழுமையாய் கையளித்து, தன் பிறப்பு முதல் இறப்பு வரை, உயிர்ப்பு வரை நான் சொன்னதையே செய்தேன், செய்ததையே சொன்னேன் என்பதை எண்பித்து காட்டியவராக இருக்கிறார். இதோ ஒரு கூட்டம் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்திலே பல சபை தலைமை சகோதரிகள், தலைமை அருட்தந்தையர்கள், சகோதரர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கூட்டத்திலே இந்த கேள்வி கேட்கப்படுகிறது. ஆப்பிரிக்க நாட்டிற்கு ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியை அறிவிக்க எந்த சபையை அனுப்பலாம், யாரை அனுப்பலாம் என்ற கேள்வி. ஒவ்வொரு சபையினரும் தங்கள் சபையின் முக்கிய குறிக்கோளை, பணியை எடுத்து சொல்லி நாங்கள் செல்கிறோம் என்று சொல்கிறார்கள். இறுதியிலே ஒருவர் மட்டும் எழுந்து நின்று, இதோ ஒரு நல்ல கிறிஸ்துவ குடும்பத்தை தேர்ந்தெடுத்து நாம் அந்த ஆப்பிரிக்க நாட்டிற்கு அனுப்புவோம். அங்கு அனுப்பி வைக்கப்படுகிற இந்த குடும்பம் தங்களுடைய சொல்லாலும் செயலாலும் தங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு இயேசுவின் மதிப்பீடுகளை எடுத்து சொல்லி அங்கு நற்செய்தியை அறிவிக்கட்டும். இந்த முயற்சியை நாம் முயற்சித்து பார்ப்போம் என்று சொல்கிறார்கள். அவருடைய வார்த்தைக்கு அனைவரும் செவிசாய்த்து ஒரு குடும்பத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆப்பிரிக்க நாட்டிற்கு அனுப்பி வைக்கிறார்கள். அந்த குடும்பம் மெதுமெதுவாக தங்கள் பணியை ஆரம்பிக்கிறார்கள். முதலிலே தங்கள் சொல்லால் அந்த மக்களோடு, தங்கள் பேச்சின் வாயிலாக அன்போடும் கரிசனையோடும் பரிவோடும் இரக்கத்தோடும் மனித நேயத்தோடும் பேச ஆரம்பிக்கிறார்கள். பேச்சோடு மட்டும் நின்று விடாமல் அந்த குடும்பத்தினர் செயல்பாட்டிலும் அந்த அன்பையும் பரிவையும் இரக்கத்தையும் கருணையையும் மனித நேயத்தையும் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார்கள். ஆம், நிலைமை சிறிது சிறிதாக மாறுகிறது. கிறிஸ்துவையே அறியாத அந்த மக்கள், முதலிலே ஒரு நபர், இயேசு இப்படியெல்லாம் பேசினாரா? ஆண்டவர் இயேசுவின் செயல்பாட்டிலே இப்படியெல்லாம் அன்பும் பரிவும் கருணையும் இரக்கமும் மனிதநேயமெல்லாம் இருந்ததா என்று சொல்லி முதலிலே ஒரு நபர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார். அவரை தொடர்ந்து அந்த குடும்பத்தினர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த குடும்பத்தை தொடர்ந்து அடுத்த குடும்பம், அடுத்த குடும்பங்கள் என்று ஒவ்வொரு குடும்பங்களாக சிறிது சிறிதாக
இயேசுவை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற்று சாட்சியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்று வரை என்று கூறப்படுகிறது. பிரியமானவர்களே, ஆம், நாமும் சரி, நம்முடைய குடும்பத்தினரும் சரி, இறை மக்களும் சரி, வெறும் பேச்சாலும் சொல்லாலும் மட்டும் நின்று விடாமல் நாம் பேசுகிற பேச்சிற்கு, நாம் சொல்கிற சொற்களுக்கு செயல் வடிவம் கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா என்று யோசித்து பார்ப்போம், சிந்தித்து பார்ப்போம். இந்த திருவருகை காலம் ஒரு ஏற்ற காலமாய் இருக்கிறது. நான் வெறும் பேச்சாலும் சொல்லாலும் மற்றும் நின்று விடாமல் செயல் வடிவம் கொடுக்கிற, என் ஆண்டவர் இயேசுவின் இறை வார்த்தைக்கு செயல் வடிவம் கொடுக்கிற பிள்ளையாய் நான் மாறுவேன். அதன் வாயிலாக நான் மட்டுமல்ல, என் குடும்பத்தார் மட்டுமல்ல, என் பங்கு மக்கள் மட்டுமல்ல, எங்களை சுற்றி இருக்கிற எல்லோரும் இயேசுவிற்கு சாட்சியாய் எங்கள் சொல்லாலும் செயலாலும் வாழ்வதற்கு அவர்களுக்கு பேருதவியாய் இருப்போம் என்ற நிலையிலே நாம் முயற்சித்தோம் எனில், உண்மையாகவே அதுதான் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வாயிலாய் நாம் கேட்ட இந்த இறை வார்த்தை பயனுள்ள வார்த்தையாகி, நல்ல நிலத்தில் விழுந்த இறை வார்த்தையாகி 100 மடங்கு பலனை கொடுக்கிற இறை வார்த்தையாக அது நிறைவு பெறும் என்பதை உணர்ந்து கொள்வோம். அர்த்தமுள்ள வாழ்வு என்பது சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இல்லாமல் இருப்பதுதான் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, ஆம், நாம் பேசுகிற பேச்சிற்கும் நாம் செய்கிற செயல்பாட்டிற்கும் இடைவெளி இல்லாமல் ஒன்றோடு ஒன்று இணைந்ததாக இருக்க தேவையான அருளை வேண்டி இந்த பலியிலே நாம் தொடர்ந்து ஜெபித்து மன்றாடுவோம். திருவள்ளுவர் குறள் 664 இப்படியாக சொல்கிறார்: சொல்லுதல் யார்க்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல் என்று. ஆம், ஆண்டவர் இயேசு நமக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக உதாரணமாக இருந்திருக்கிறார். அவர் சொல்வதையே செய்தார், செய்ததையே சொன்னார். நமக்கும் விடுக்கப்பட்டிருக்கிற இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வோம். சொல்வதையே செய்வோம், செய்வதையே சொல்வோமாக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவர் நம்மோடு இருக்க, நாம் எப்படிப்பட்ட பாதைகளை கடந்து சென்றாலும் இதோ நம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற துணிவோடு தொடர்ந்து நாம் நம்முடைய பயணத்தை தொடர்வோம். சாட்சிய வாழ்வு வாழ்வோம். என் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்கள் பாறை மீது வீட்டை கட்டி அறிவாளிக்கு ஒப்பாவார் என்று நம் ஆண்டவர் இயேசு சொன்ன இறை வார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்டு செயல் வடிவம் கொடுக்கிற பிள்ளைகளாக வாழ நம்முடைய தேவைகளுக்காக ஆண்டவரிடம் நம்பிக்கையோடு இப்பொழுது ஜெபித்து மன்றாடுவோம். எல்லாம் வல்ல அன்பு இறைவா, உமது திருவருகை காலத்தில் இணைந்துள்ள எம் திரு அவையில் சிறப்பாக வழிநடத்தி வரும் எம்முடைய திரு தந்தையையும் ஆயர்களையும் குருக்களையும் துறவிகளையும் கண்ணீர்களையும் உன்னுடைய திருவருகையினால் ஆசீர்வதித்து ஆன்ம உடல் நலத்தோடு என்றுமே வாழ வரமருள இறைவாமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு இயேசுவே, உன்னுடைய திருவருகையினால் இந்த பாரத நாடு மனமாற்றம் பெற்று ஏழை எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை பெறவும், இருளில் இருப்போர் ஒளியின் பாதைக்கு வரவும், குறிப்பாக மழையினால் இறந்து போனவர்களுக்கு நிலை வாழ்வையும், மழையினால் உடைமைகளை இழந்தவர்களுக்கு நிவாரண உதவிகளையும் வழங்க இறைவாமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்னுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்பவர்கள் பாறை மீது கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பானவர்கள். இன்றைய நற்செய்தியில் கூறிய அன்பு இயேசுவே, உன்னுடைய வார்த்தையை படிக்கும் போதெல்லாம் கேட்கும் போதெல்லாம் நீர் எங்களோடு பேசுகிறீர் என்ற இறை உணர்வோடு பாறை மீது கட்டப்பட்ட வீடுகளாக என்றுமே வாழ வரமருள இறைவாமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மாதா தொலைக்காட்சி வளர்ச்சிக்காக மன்றாடுவோம். மாதா தொலைக்காட்சியை ஒவ்வொரு நாளும் பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கின்ற எண்ணற்ற இறை மக்களை நீர்தாமே ஆசீர்வதித்து மாதா தொலைக்காட்சியில் பணியாற்றும் அருள் பணியாளர்களையும், மாதா தொலைக்காட்சிக்காக ஒவ்வொரு நாளும் காணிக்கை அளித்து கொண்டிருக்கின்ற உபகாரிகளையும் இறைவா நீர் ஆசீர்வதிக்க வரமருள இறைவாமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்மவருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் குடும்பங்களின் நலன்களுக்காகவும், அதிலும் குறிப்பாக இந்த மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் குடும்பங்கள் ஆண்டவருடைய இரக்கத்தினால் அவர்கள் ஆறுதலையும் தேர்தலையும் பெற்று நலமோடு வாழவும்,
தொடர்ந்து நாம் ஜெபித்து மன்றாடுவோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மீது நம்பிக்கை கொண்டு ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் வாரமும் நீர்தாமே எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி கொண்டிருக்கிறீர். இதோ நம்பிக்கையோடு எங்களுடைய மன்றாட்டுக்களையும் வேண்டுதல்களையும் பாதம் வைத்திருக்கிறோம். இவற்றையெல்லாம் நீர்தாமே நிறைவாய் ஆசீர்வதித்து தொடர்ந்து எங்களை காத்து வழிநடத்தியபடியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல இயேசுவே, ஆமேன். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தமுன் பாதையிலே, நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தமுன் பாதையிலே, நின் சித்தம் போல் உன் கரத்தால், நின் சித்தம் போல் உன் கரத்தால் நித்தம் வழி நடத்தும், நித்தம் வழி நடத்தும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். சகோதர சகோதரிகள், என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளில் இருந்து நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருளுமை வேண்டுகின்றோம். நாங்கள் இங்கு இறைப்பற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீ வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே இறைவா, வானகத்தூதர் முதன்மை வானகத்தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி
ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதைய நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமணின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமெனமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்குமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், மறை மாவட்ட பரிபாலகர் மன்சுனி ஜான் ராபர்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும்
உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கமுடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை புகழ்ந்தெத்தும் வரமருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று அரை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராய் குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, அன்பின் தகப்பனே, தீமை, துன்பம், கஷ்டம், கவலை, கண்ணீர், பிரச்சனைகள், உடல் உள்ள நோய்கள் அனைத்திலும் எங்களை உயிர்த்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் தேவையற்ற குழப்பங்களும் இன்றி நலமாய் வளமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு நீர் மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்களோடு என்றென்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். கரம் பிடித்து
நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார், கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். இது நம் ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு நாளும் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் கண்ணின் மணி போல் காத்து வருகிறவர். என் மகனே மகளே, என் வார்த்தையை நீ கேட்கிற போதெல்லாம் அதற்கு செயல் வடிவம் கொடுக்க மறந்து விடாதே என்ற அழைப்பை இந்த நாளிலே நமக்கு விடுக்கிற தெய்வம் இயேசுவும் இவரே. இன்று இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் எல்லோரும் உண்மையிலேயே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, தேவரீரின் இல்லத்தில் எழுந்தடி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். தூய நம்பிக்கையையும் மாபெரும் கடவுளின் மாட்சிமை மிக்க வருகையும் எதிர்நோக்கி நாம் நீதியுடனும் பக்தியுடனும் இவ்வுலகில் வாழ்வோமாக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையற்றவற்றின் நடுவில் நாங்கள் வாழ்கின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் மறை நிகழ்வுகள் விண்ணகத்திற்குரியவற்றை அன்பு செய்யவும் நிலைத்து நிற்பவை மீது பற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு பயன் அளிப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகுமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உடைய குடும்பங்களையும் உங்கள் முயற்சிகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறை வார்த்தைக்கு செயல் வடிவம் கொடுக்கின்ற பிள்ளைகளாக வாழ வளர சென்று வாழுவோம். திருப்பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. கருணை கடலேவா, கவிதராய பாரவா, சுருதி மறையோர்க்கு சுடரொளியேவா.